கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் இல்லம் அமைந்துள்ள போயஸ் கார்டனின் தற்போதைய சூழல் குறித்து அங்குள்ள எமது சிறப்பு செய்தியாளர் பீர் முகமது கூடுதல் தகவல்களை தருகிறார். அவரிடம் கேட்கலாம். பீர், சொல்லுங்க, இன்னைக்கு தீர்ப்பு வெளியானதை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை யாரெல்லாம் சந்தித்து பேசினாங்க, அது குறித்த தகவல்களை சொல்லுங்க. சௌதாமினி, முதலாக தீர்ப்பு வெளியான 11 மணி 5 நிமிடம் அளவிலேயே முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவை நேரடியாக சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அதற்கு பிறகு ஒவ்வொரு அமைச்சர்களாக இங்கு வந்து, ஏனென்றால் இங்கு அவ்வளவு கூட்டம் கரைபுரண்டு இருந்தது. அந்த நேரத்தில் அவருடைய வாகனங்கள் கூட போயஸ் தோட்ட இல்லத்திற்குள் செல்ல முடியவில்லை. எனவே அவர்கள் பூங்கத்துகளோடு நடந்து சென்று, மக்கள் வெள்ளத்துக்கு நடுவே நடந்து சென்று நேரில் வாழ்த்து தெரிவித்தார். இப்போதுதான் ஒவ்வொரு அமைச்சர்களாக வெளியே வர ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போதுதான் அமைச்சர்கள் வளர்மதி, கோகுலேந்திரா போன்றோர் வெளியே வந்து மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து இப்போதும் கொண்டாட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அதிமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்களான சரத்குமார், அதே போல ஃபார்வர்ட் பிளாக்குடைய கதிரவன், தனியரசு போன்றவர்களும் நேரடியாக ஜெயலலிதாவை சந்தித்து பூங்கொத்துகளை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது அவர் ஜெயலலிதா முதலமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை என்கிற காரணத்தினால், சட்ட ரீதியாக எல்லா தடைகளும் விலகிவிட்டது என்கிற காரணத்தினால் அவர் அடுத்து எப்படி முதலமைச்சராக பதவியேற்பது என்பது பற்றிய ஆலோசனைகள் மூத்த IAS அதிகாரிகள், அமைச்சர்கள், முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் இப்போது கலந்தாலோசனையில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். போயஸ் தோட்டத்துக்கு வெளியே இன்னமும் கொண்டாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதிமுகவுக்கு இது ஒரு வாழ்வா சாவா என்கிற ஒரு வழக்காக இருந்தது. இந்த வழக்கில் சாதகமான தீர்ப்பு வந்த காரணத்தினால் தொண்டர்கள் தொடர்ந்து, தமிழகம் முழுவதும் வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தொடர்ந்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சௌதாமினி.